39 உசுறு. நம்பர் இல்ல, உசுறு. 39 அப்படிங்கிறது. ஒரு நாள் அந்த கிச்சன்ல நின்னு சமைச்சுட்டு இருந்த அம்மா அங்க இருப்பாங்களான்னு போய் எடுத்து எட்டி பார்த்தா அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. ஸ்கூல்ல டெஸ்க்ல உட்கார்ந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்த குழந்தை அந்த இடத்துல ஸ்கூல்ல இருக்காங்களான்னு போய் எட்டி பார்த்தா இருக்க மாட்டாங்க. தொட்டில்ல தூங்கிட்டு இருந்த குழந்தை அந்த அங்க இருக்கா அப்படின்னு சொல்லி இனி போய் யாராவது எட்டி பார்த்தா அங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த 39ம் நம்மளோட இந்த உலகத்துல நாம சுவாசிக்கிற அதே மூச்சு காத்த சுவாசிச்சு வாழ்ந்த உயிர் இன்னைக்கு மண்ணு மேல போட்டு அந்த மண்ணை மூடி அதுக்கு மேல ஒரு மேடை போட்டு பிண அரசியல் தமிழ்நாட்டுல படு ஜோரா நடந்துட்டு இருக்கு. இதுல மக்கள் பலிகடை ஆயிட்டு இருக்காங்க. விஜய் சார்பா நிறைய வீடியோக்கள் வருது, ஆளுங்கட்சி சார்பா நிறைய வீடியோக்கள் வருது. இதுல நிறைய சில உதிரி கட்சிகள் இல்ல முக்கியமான கட்சிகள் அவங்க சார்பாவும் நாங்க இதை பண்றோம் நாங்க அதை பண்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கு. ஆனா மக்களே நாம பலிகடை ஆக்கப்பட்டு இருக்கோம். இந்த வீடியோல ஹார்ட் ஹிட்டிங் கேள்விகள் ஒரு 10-15 கேள்விகள் இருக்கு. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் யூகேவோட கிரீன் கைடு, அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்காங்கல்ல அவங்களோட ஃபார்மேஷன் லிஸ்ட், இது படி சில கேள்விகள் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேள்வி, கிரௌடோட டென்சிட்டி லிமிட்ஸ். ஒரு ஸ்கொயர் மீட்டர்ல 3ல இருந்து 4 பேர் நிக்கிற அளவுக்கு தான் அது சேஃபான கிரௌடு. அதுக்கு மேல ஸ்வெல் ஆச்சுன்னா அது அன்சேஃப். அந்த இடத்துல நிறைய போலீஸை வந்து டிப்ளாய் பண்ணும் அப்படிங்கறது வந்து மேனேஜ்மெண்ட்ல, அதாவது நிர்வாகத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? அப்படி இருக்கும்போது 3 மணில இருந்தே கூட்டம் கூடின இடத்துல ஒரு வார்னிங் சைன் கூடவா உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. ஏன்னா அவ்வளவு கூட்டம் வருது, திரும்ப அங்கிருந்து கூட்டங்கள் வந்துட்டே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு காவல்துறையில பேட்ரோல்ல ஒவ்வொரு இதை கிராஸ் பண்ணி வரும்போது உங்களுக்கு வந்து தகவல் வந்திருக்கும் இல்லையா? அப்படி இருந்தும் பொறுப்பு டிஜிபி சார் சொல்றாரு 500 பேரை நாங்க வந்து டிப்ளாய் பண்ணியிருந்தோம். எதுக்கு? 30,000 பேரை மேனேஜ் பண்றதுக்குங்களா? ரூல் நம்பர் 2, மல்டிபிள் என்ட்ரி கேட்டும் எக்ஸிட் பாயிண்ட்டும் இருக்கணும். அதுவும் சைனேஜோட, இதுதான் என்ட்ரி இதுதான் எக்ஸிட் அப்படிங்கிற மாதிரி சைனேஜோட இருக்கு. அது ஏன் அங்க இல்ல? இன்னொன்னு, என்ட்ரி பாயிண்ட்டை விட எக்ஸிட் பாயிண்ட் வந்து இன்னும் வைடரா இருக்கணும். அது இருந்துச்சா? அப்புறம் நடந்து போற பாத்வேஸ் வந்து ஸ்டால் ஃப்ரீயா, அந்த ஷெட் ஃப்ரீயா இருக்கணும். அது அங்க கிளியர் பண்ணிருந்தாங்களா? கிரௌடு கூடுற இடத்துல டெடிகேட்டடா ஆம்புலன்ஸுக்குன்னு தனியா ஒரு காரிடர் வந்து செட் பண்ணிருக்கணுமே, அதுக்குன்னு தனியா ஒரு ரோடு கொடுத்துருக்கணுமே, அது அங்க வச்சிருந்தாங்களா? ஆம்புலன்ஸிங் இருக்கு, ஃபயர் சர்வீஸ் இருக்கு, பீப்புள் அந்த வேவ் பிளாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரோப்பு போட்டு, இல்ல அந்த கோன் மாதிரி இருக்கும்ல அது வச்சு, இல்ல பேரிகேட் போட்டு இதெல்லாம் தடை பண்ணி அந்த இடத்துல டெடிகேட்டடா வச்சிருந்தாங்களா? இல்ல விஜய் இந்த சைடு ஒரு ரோட்ல பேசினாருன்னா அனதர் ரோடு ஆம்புலன்ஸ்க்காகவே டெடிகேட்டடா விட்டுருந்திருக்கலாம். ஆனா இவ்வளவு கிரௌடு சொல்லாத இடத்துல விட முடியலன்னா தனியா அந்த வென்யூக்கு பக்கத்திலேயே ஒரு இடத்துல வந்து கண்டிப்பா ஒரு டெடிகேட்டட் ரோடு வந்து தனி ஆம்புலன்ஸ் காரிடர் வச்சிருந்திருக்கணுமே, வச்சிருந்தாங்களா? நம்பர் 4, ட்ரிங்கிங் வாட்டர், ஃபர்ஸ்ட் எய்டு, இதெல்லாம் எங்க? அவ்வளோ ஓப்பன் ரேலி நடக்க போகுது, 3 மணில இருந்தே கிரௌடு வந்துட்டாங்க. அவங்களுக்கு அங்கங்க கார்னர் வச்சு தண்ணி கொடுக்கலாம், இல்ல ஓஆர்எஸ் பாக்கெட் கொடுக்கலாம். இது எல்லாம் எங்க போச்சு? உங்களோட ஒவ்வொரு மாநாடு நடக்கும் போதும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்களா? அப்ப இது வந்து மக்கள் கூடுற இடம், இது கவர்மெண்ட் பாத்துப்பாங்க, நமக்கு பொறுப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி நினைச்சு விட்டுட்டாங்களா? இல்ல எனக்கு புரியல. ஓப்பன் ஏர் ரேலி நடக்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் எய்டு பூத் எங்க? பாராமெடிக்கல் டீம் எங்க? டாக்டர்ஸ் இருந்திருக்கணுமே, நர்சஸ் இருந்திருக்கணுமே, அட்லீஸ்ட் வந்து அவங்களை இது பண்றதுக்கு ஒரு வாலண்டியர்ஸாவது இருந்திருக்கணுமே, எங்க? பாயிண்ட் நம்பர் 5, ரியல் கிரவுட் மானிட்டரிங். அதாவது அந்த இடத்துல வந்து கிரவுட் அவ்வளவு அதிகமா ஸ்வெல் ஆகுது அப்படிங்கும் போது விஜய் சாரை சுத்தி சுத்தி ட்ரோன்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருந்தது. கிரௌட பப்ளிக் வந்து கவர்மெண்ட் சைடு மேனேஜ் பண்றதுக்கு போலீஸ் சைடுல ஒரு கண்ட்ரோல் ரூம் போட்டு ரியல் டைம் மானிட்டரிங்காக ட்ரோன்ஸ் எத்தனை சுத்த விட்டாங்க, அது ஒரு பெரிய ஸ்கிரீனை வச்சு அங்க வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா? இல்ல வந்து மைக்ல அனௌன்ஸ் பண்ணாங்களா கிரௌடு ஸ்வெல் ஆகுது அப்படின்னு சொல்லி? சாதாரணமா வந்து ரோட்ல போகும்போதே வந்து ரெட் கலர் கார் அங்க போகாதீங்க, ஒயிட் கலர் வண்டி அங்க நிக்காதீங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற டிராபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த கிரௌடுக்கு அந்தந்த டைம்ல கரெக்டான ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களா? பாயிண்ட் நம்பர் 6, கிரௌட மேனேஜ் பண்றதுக்கு மார்ஷல்ஸ் ரெடியா இருந்தாங்களா? அதாவது தன்னார்வலர்கள், அவங்களுக்கு வந்து எவாக்குவேஷன் பீப்புள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாதுகாப்பா கூட்டிட்டு போறதுக்கான எவாக்குவேட் பண்றதுக்கான ட்ரில் ஒத்திகை கொடுக்கப்பட்டு இருக்க வேண்டும். முதல் உதவி எப்படி செய்யணும் அப்படிங்கறது கொடுக்கப்பட்டு இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற மார்ஷல்கள் தன்னார்வலர்களா வந்தாங்கன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வெஸ்ட் கொடுக்கணும். அதுல வந்து க்ளோயிங்கான வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் டீம் இல்ல ஏதாவது போட்டு க்ளோயிங்கா, ஒரு எப்படி ஹைவேஸ்ல வேலை செய்யறவங்க இருட்டுல வந்தா கூட அந்த இடத்துல க்ளோயிங்கா தெரியற மாதிரி ஒரு பெஸ்ட் ட்ரெஸ் கோட் மாதிரி ஒண்ணு போட்டிருப்பாங்களே, அந்த மாதிரி ஒண்ணு கோட் மாதிரி ஒண்ணு அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அந்த மாதிரி தன்னார்வலர்கள் மார்ஷல்கள் அங்க இருந்தாங்களா? அடுத்து போலீஸ் டிப்ளாய்மெண்ட் மேப், ஜோன் வைஸ் அவங்க கிட்ட ஒரு மேப் இருந்துச்சா? அவங்க வந்து என்ன சொல்றது, வஜ்ரா வாகனம் அப்படிங்கிற மாதிரி சொல்றது, இல்ல வந்து ஒரு ரியாட் கண்ட்ரோல் யூனிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எத்தனை வண்டிகள் வந்து அவங்க வந்து வென்யூ இடத்துல நிறுத்தி வச்சிருந்தாங்க? ஒரு ரேலில பப்ளிக்க வந்து நம்ம அவங்க வந்து மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு கிரௌடு ஸ்வெல் ஆச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், இருக்கிற கிரௌட டிஸ்பர்ஸ் பண்ணிட்டு ரீஎன்ட்ரிக்கான ஏற்பாடுகள் பண்ணணும்.
அது என்ன அங்க அதுக்கு மைக்ல இந்த மாதிரி இப்பதான் அவர் நாமக்கல்ல இருக்காரு, இங்க வர்றதுக்கு லேட் ஆகும், மக்கள் பாதுகாப்பா கலைஞ்சு போயிட்டு இத்தனை மணிக்கு வாங்க அப்படிங்கறது ஒன்னா போலீஸ் சொல்லியிருக்கணும், இல்ல அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் அட்லீஸ்ட் விஜய் சாராவது இங்க இருக்கேன், இந்த டைமுக்கு ரீச் ஆகுறதுக்கு இவ்வளவு லேட் ஆகும் அப்படிங்கறது ப்ராப்பரா ஒரு இன்ஃபர்மேஷன் அவேர்னஸ் கொடுத்திருக்கணும். அவங்க அங்க 8:45 தான் சென்னையில இருந்தே கிளம்புறாங்க, 8:45 நாமக்கல்ல இருக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருதே. அப்படியே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் லேட்டா போலாம் சார், போனா கொஞ்சம் கிரௌட் ஸ்வெல்லிங்கா இருக்கும், வீடியோ எல்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு யாராவது அட்வைஸ் கொடுத்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் விஜய் சார் அதுல அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அவங்க உங்களுக்கு நல்லதுக்காக இந்த விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனா இருக்கு. அவங்க ஏற்கனவே வந்துட்டாங்க, 3 மணில இருந்தே கிரௌட் இருக்கு. கரெக்டா விஜய் சார் வந்ததுக்கு அப்புறம் பவர் கட் ஆனது. அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாரும் நசுக்குனதும் இருட்டும் இருக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க யாருமே நம்ம கையை பிடிச்சு நம்ம கூட இருந்த ஹஸ்பண்டோ அண்ணாவோ அப்பாவோ குழந்தையோ நம்ம கூட இல்லைங்கிற ஒரு பதட்டத்திலையும் இருட்டு அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலையும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேனிக் அட்டாக்கே வந்திருக்கும். அந்த இடத்துல பவர் கட் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு அதுக்கு ஒரு நல்ல காரணமும் சொல்லியிருக்காங்க. மக்கள் இந்த மாதிரி அங்க அவங்க தொண்டர்கள் ரொம்ப மரம் ஏறுற மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி பண்ணாங்கன்னா அந்த இடத்துல வேலுச்சாமிபுரத்துல பவர் போல் எல்லாம் நிக்குது இல்லையா, ஐ மீன் அந்த லைட் போல் எல்லாம் நிக்குது இல்லையா, அது மேபி சோலார் பேனல்ல பவர் சோலார் பேட்டரியில இயங்கக்கூடியதா அப்படின்னா மேக்ஸிமம் 24 வோல்டேஜோடயே அது இருக்கும். அதிகமா மக்களை எலக்ட்ரிக்யூட் பண்ற அளவுக்கு அது இருக்காது. அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை ஏன் பவர் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கறது என்னோட கேள்வி. ஒருவேளை அந்த மாதிரி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இங்க கரூர்ல கரெக்டா இன்சிடென்ட் நடந்த இடத்துல அந்த கரண்ட் கம்பத்துல போய் பாத்தீங்கன்னா இது என்ன மாதிரியான கரண்ட் அப்படிங்கறது அந்த இதுலயே மேக்ஸிமம் அதுல பொறிச்சிருப்பாங்க கரண்ட் கம்பத்துல, அதை நீங்க பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கிரௌட் பிஹேவியர் மேனேஜ்மெண்ட். அதாவது ஒரு இடத்துல மக்கள் வர்றாங்களா, பெண்கள் குழந்தைகள் வயசானவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு தனியா ஒரு பேரிகேட் போட்டு அவங்களுக்கு தனியா ஒரு லைனை செப்பரேட்டா ஒதுக்கி இருந்திருக்கலாம். அது அங்க பண்ணாங்களான்னு தெரியாது. அடுத்து பாசிட்டிவா பேசியிருக்காங்க, கொஞ்சம் மெதுவா போங்க, அப்படியே போங்க, பாருங்க உங்க லெஃப்ட்ல தான் எக்ஸிட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி லோக்கல் லாங்குவேஜ்ல அவங்க கைட்லைன்ஸ் கொடுத்திருந்திருக்கலாம். அது அங்க கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல. இதுல இன்வால்வ் ஆன ஒவ்வொரு பொலிட்டீஷியன், ஒவ்வொரு ஆர்கனைசர், ஒவ்வொரு அபிஷியல், அதுக்கு சைன் பண்ணவங்க எல்லாத்து கையிலயும் இப்ப பீப்புளோட ரத்தம் படிஞ்சிருக்கு. எந்த பீப்புள், த வெரி பீப்புள் நீங்க சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, த வெரி பீப்புள் அவங்களோட ஓட் வாங்கணும்னு நினைக்கிற அதே மக்களை தான் நீங்க கொண்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ஏன் நிறைய பேருக்கு புரியறது இல்ல. தகவல் படி 7:40க்கு விஜய் சார் ஸ்பாட்டுக்கு வராரு, 7:45க்கு சிஎம் சாருக்கு தகவல் போயிடுச்சு, இந்த மாதிரி மக்கள் கூட்ட நெரிசல்ல சிக்கி நிறைய பேர் மயங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இருந்து அங்க அவருக்கு தகவல் போகுது. அப்படி இருக்கும்போது மக்களோட முகம் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப அறிக்கை விடுற விஜய் சாருக்கு அப்ப அந்த மக்களோட முகத்தை நீங்க பாக்கலையா? அந்த முகங்கள்ல அவங்க கண்கள்ல ஒரு பேனிக் உங்களுக்கு அது தெரியலையா? இல்ல நீங்க அதை ஃபீல் பண்ணலையா? அந்த இடத்துல ஒரு விஜயகாந்த் சார் இருந்திருந்தாருன்னா மேபி அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, எப்படி சிவாஜி சாரோட இறுதி ஊர்வலத்துல போலீஸாலேயே கட்டுப்படுத்த முடியாத ஒரு கிரௌட ஒத்த மனுஷனா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு அவர் கீழே இறங்கி எல்லாத்தையும் தன்னோட துண்டை வச்சே விரட்டி விரட்டி அவர் ஒரு இடத்துல ஓரம் கட்டினாரு. மேபி நீங்க கீழே இறங்கினா உங்களை மக்கள் சூழ்ந்து ஒரு இது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற காரணத்தினால நீங்க கீழே இறங்கி இருக்கல அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணிருந்திருக்கலாம் அப்படின்னா, உங்க கையில மைக் இருக்கு, உங்களை சுத்தியும் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை வேத வாக்கா கேட்டு நிறைவேற்றுறதுக்கு ஆட்கள் இருக்கு. உங்களோட தொண்டர்களை வச்சு அந்த இடத்துல இத்தனை கிரௌட் அதிகமாகுது அப்படிங்கறது நீங்க ரியலைஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இத்தனைக்கும் நாங்க எல்லாரும் பாக்குற ஆங்கிளை விட மேல டாப் ஆங்கிள் நீங்க நல்லாவே எல்லாத்தையும் பாப்பீங்க. ஒரு கிரௌடு ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா மக்களோட தலை அங்க அலையா வேவியா போகுது. ஒரு இடத்துல அப்படி அலபாஞ்சு மக்கள் வர்றாங்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிடலாம், இல்ல இந்த கிரௌடு சம்திங் ஏதோ பிக்கா போய்கிட்டு இருக்கு, இங்க சம்திங் ஏதோ நடக்க போகுது அப்படிங்கறது நீங்க சொல்றீங்க. ஓகே, அந்த இடத்துல நீங்க மைக்க வச்சே நீங்க சொல்லி இருந்திருக்கலாம், லாஸ்ட்ல இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளுங்க, வழி விடுங்க, இங்க எவ்வளவு கிரௌடு சேருது தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தள்ள வச்சு உங்களை சுத்தி அங்க இருக்கிற தொண்டர்கள் கிட்ட சொல்லிருக்கலாம், உங்களை சுத்தி யாரு மயக்கம் அடைகிற மாதிரியோ மூச்சு திணற மாதிரியா இருப்பாங்களோ அவங்கள ஹியூமன் ஷீல்டு மாதிரி நின்னு காப்பாத்துங்க, ஒரு மனித சங்கிலி மாதிரி போட்டு அவங்களுக்கு ஏர் கொடுத்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி தொண்டர்கிட்ட நீங்க சொல்லியிருக்கலாம். ஷெட் மேல ஏறாதீங்க, மின் கம்பத்து மேல ஏறாதீங்க, அந்த லக்ஷ்மி மெடிக்கல்ஸ் சொல்லி ஒரு இருக்கு, அது மேல ஏறி அந்த ஷெட் கொலாப்ஸ் ஆகி அதுலதான் நிறைய பேர் அஃபெக்ட் ஆயிருந்திருக்காங்க. அப்ப அந்த ஷெட் மேல ஏறது நீங்க பாத்திருக்கீங்களா? ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க அதை சொல்ல முடியாதுதான். உங்களுக்கு கொடுத்த டைம் 10 நிமிஷம் தான். அதுக்குள்ள உங்களோட அரசியல் கட்சிக்கு சார்பா நீங்க என்ன பேச வர்றீங்களோ அதை சொல்லிடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான். பெரம்பலூர்ல இப்படி ஒரு இன்சிடென்ட் கேஷுவாலிட்டி நடந்துடக்கூடாது அப்படிங்கறத அவாய்ட் பண்ணதும் சரிதான். ஆனா இந்த இடத்துல நீங்க அதை மேல நின்னு பார்க்கும் போதும் as a தலைவரா நீங்க சென்ஸ் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க மைக்க வாங்கி அந்த கிரௌட மேனேஜ் பண்றதுக்கு கொஞ்சமாவது முயற்சி பண்ணிருக்கலாம். அப்படி இல்ல போலீஸ் உங்களை கீழே இறங்குங்க வாங்க
வாங்க, கிரௌடு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம போகுதுன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருந்தாங்கன்னா, மக்கள் கொஞ்சம் அவஸ்தைப்படுற மாதிரி தெரியுது, எல்லாரும் சேஃபா வீட்டுக்கு போங்க, போலீஸ் சொல்றத கேளுங்க அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாவது சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க நன்றி வணக்கம் சொல்லிட்டு கீழே இறங்கியிருந்தா மக்கள் நிஜமா பாராட்டி இருப்பாங்க உங்களை. ஆக மொத்தம் கரூர்ல நடந்தது ஒரு ஆக்சிடென்டா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டெலிபரேட்டா, பிரிவென்டபிளா, அன்ஃபர்கிவபிளா நடந்த ஒரு கிரிமினல் நெக்லிஜென்ஸ். அங்க சுத்தி இருந்த தொண்டர்கள் தன்னோட தலைவர்களை பார்த்து அந்த கத்து கத்துறாங்க, கிரௌடு சியர் பண்ணி என்ஜாய் பண்றாங்க. அதுல மக்கள் கதறு சத்தம் ஒடுங்கி ஒரு மாதிரி ஒரு நிசப்தமா அது போயிடுச்சு. வந்து அவர் மைக்கு கையில வாங்கினதுமே வந்து வீடியோல நான் பார்த்தேன், குழந்தை கதற சத்தம் கேட்டுச்சு. தட் இஸ் அ வார்னிங் சைன் அப்படிங்கிறது எனக்கே தோணுச்சு. அப்ப அங்க இருக்கிறவங்க காதுல அது விழலையா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அது மேல அங்க வந்து தண்ணி பாட்டில் கேட்கும் போது தூக்கி போடுறாங்க. அங்க போலீஸ் வந்து நிறைய போலீஸ், யங் போலீஸ் வந்து குழந்தைங்களையும் வயசானவங்களையும் அப்படியே தூக்கிட்டு தோல்ல தூக்கி போட்டு தொண்டர்களும் சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி, ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி அத்தனை பேரை காப்பாற்ற முயன்றும் இத்தனை பேரை தான் காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. அதுக்கும் மேல கிரௌட் மேனேஜ்மெண்ட்ல மேல இருந்திருக்க வந்து விஜய் சாருக்கு பக்கத்திலேயே அத்தனை பவுன்சர்ஸ் அங்க நிக்கிறாங்களே, அவங்களுக்கு கிரௌட் மேனேஜ்மெண்ட் தெரியும்ல, அட்லீஸ்ட் அவங்க கிட்டயாவது ஒரு மைக்க கொடுத்து ப்ராப்பரா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீ அதையாவது சொல்ல இருக்கலாம்ல. ஏன்னா ஒரு கிரௌடு வந்து சுத்தி ஸ்வெல் ஆகும்போது என்ன பண்ணுங்கிறது அவங்க அது தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு பவுன்சரா அந்த இடத்துல வந்திருப்பாங்க. இனி ஒண்ணு, அஷ்மிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணு 9 years old 12 years old மிஸ் ஆயிருக்கு, என்னன்னு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி விஜய் சார் மைக் வாங்கி சொல்லும் போதே இன்னும் சில தகவலை 2 தடவை நீங்க வந்து கேள்வி கேட்கணும். விஜய் சார் நீங்க வர்றீங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட்டர் எப்படி கேள்வி கேட்பாங்களோ, ஒரு போலீஸ் எப்படி கேள்வி கேட்பாங்களோ அந்த மாதிரி கேட்கணும். லைக் வந்து அஷ்மிகாவா என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, எப்படி இருப்பாங்க, உச்சி குடுமி போட்டிருப்பாங்களா, ரெட்டை ஜடை போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி சொல்லி பாருங்க. மஞ்சள் கலர் கவுன் போட்டு ஒரு பாப்பா உச்சி குடுமி போட்டிருப்பாங்க, ரெட்டை ஜடை போட்டிருப்பாங்க, கிரௌட்ல மிஸ் ஆயிருக்காங்க, தொண்டர்கள் எங்க இருக்குன்னு பாப்பாவை கண்டுபிடிச்சு கொஞ்சம் மேல தூக்குங்க பாக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா அந்த நிமிஷம் குழந்தை கிடைச்சிருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஐடியாவா இருக்கு. அப்புறம் விஜய் சார் உங்களை வந்து மக்கள் தெய்வமா, அவங்களோட கடவுள் மாதிரி இப்படி இப்படி அண்ணாந்து பாக்குறாங்க. டூ சம்திங் ஃபார் தயர் சேஃப்டி ப்ளீஸ். அடுத்து இந்த மாதிரி கிரௌட்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்க, கூட்டத்துல ஜன நெருக்கடியில மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறது மக்கள் கிட்ட நான் தெளிவா சொல்றேன். இந்த பாயிண்ட்ஸை வந்து மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நிறைய உயிர்கள் காப்பாற்றப்படும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு கிரௌடுக்குள்ள போறீங்க அப்படின்னா விஜயோட கூட்டம் நடந்த வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் அவங்க ஏற்கனவே கேட்டிருந்த ரவுண்டானாவுக்கும் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் டிராவல் தான். அந்த ரவுண்டானால பாருங்க கிட்டத்தட்ட எத்தனை எக்ஸிட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு பார்ட்டிக்கு கூட்டம் நடத்துறதுக்கு, அதுவும் கிரௌட் இவ்வளவு தூரம் வரும்னு நினைக்கிற பார்ட்டிக்கு கூட்டம் நடத்த இடம் கொடுத்தால் இந்நேரம் இந்த விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கும். குழந்தைங்க, வயசானவங்க, ஹார்ட் பேஷண்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கிரௌடுக்கு மத்தியில போயிடாதீங்க. இல்ல கிரௌடுக்கு ஓரமானதுன்னு பாக்குறேன், பின்னாடி வர கிரௌட்லாம் என்ன வந்து சுத்தி ஒரு இடத்துல நான் நடு இடத்துக்கு போயிட்டணும் டவுட்டா இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் அந்த கூட்டத்தை விட்டு நீங்க சேஃபா இருக்குது அப்படின்னு நினைக்கும் போதே வெளியே வந்துருங்க. இன்னொன்னு, யாரு ஒரு கிரௌடுக்குள்ள போக கூடாதுன்னா, ஒரு கூட்டமான பஸ்ல ஏறும்போது எனக்கு கொட்டாவி அதிகமா வருது, எனக்கு ஆக்சிஜன் ஏர் பத்தல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றவங்க தயவு செஞ்சு எந்த கிரௌடுக்கும் போகாதீங்க, உங்களுக்கு அது சேராது. முதல்ல நீங்க எங்க போனாலும் நான் வீட்டுல டெய்லி ஒரு 6 மணி நேரம் கூட தண்ணி குடிக்காம இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா ஓப்பன் ரேலி நடக்கிற இடத்துல தண்ணி பாட்டில் 2-3 உங்களுக்கு இல்லாம உங்களால சமாளிக்க முடியாது. இன்னொரு விஷயம், நீங்க ஒரு கிரௌட்ல போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது ஒரு பாக்ஸிங் பொசிஷன்ல நீங்க நிக்கணும். அதுக்கு தான் நான் பவுன்சர்ஸ் சொன்னேன், அவங்களுக்கு நல்லபடியா தெரியும் அப்படிங்கிறது. பாக்ஸிங் பொசிஷன்ல கை எப்படி வச்சிருக்கணும், ஒரு கால் முன்னாடி இருக்கணும், 2 காலும் ஒரே இடத்துல வைக்க கூடாது. இப்ப வந்து அந்த கிரௌட பார்க்கும்போது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ள 6-7 பேர் நின்னதா தான் எனக்கு தெரியுது. அதுக்கும் மேல கூட நின்று இருந்திருக்கலாம். அப்படி இருக்கிற டைம்ல ஒரு காலை முன்னால எடுத்து வைக்க முடியலையா, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது தள்ளி வைங்க. அடுத்தவங்க உங்க கால்குள்ள விட்டு சிக்கி விழுகாத அளவுக்கு நின்னீங்கன்னா ஓகே. அதுக்கு மேல நீங்க ஏதாவது கீழே பொருள், உங்க போனோ இல்ல ஏதாவது பேக்கோ எதையாவது டிராப் பண்ணிட்டீங்கன்னா ப்ளீஸ் லீவ். உங்களோட அதை விட்டுருங்க, அதை குனிஞ்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவீங்க. கொஞ்சமா குனிஞ்சாலும் பீப்புள் கிரௌட் உங்களை போட்டு அமுத்தி ஒரு நசுக்கி ஒரு வழி பண்ணிடுவாங்க. தப்பி தவறி நீங்க கீழே விழுகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா கருவுல இருக்கிற ஒரு குழந்தை எப்படி தன்னை சுருக்கிக்குமோ அந்த மாதிரி உங்களோட தலையை ஃபர்ஸ்ட் காப்பாத்திக்கோங்க, குனிஞ்சுக்கோங்க, சுருக்கிக்கோங்க. உங்களோட மல்லாக்க படுக்கிறது, ஸ்ட்ரைட்டா படுக்கிறதுமாங்க அந்த மாதிரி படுக்காம கொஞ்சம் சைடா திரும்பி குனிஞ்சு இப்படி சைடா படுத்துட்டீங்க அப்படின்னா வந்து கிரௌட் உங்களை மிதிச்சாலும் முக்கியமான பார்ட்டை வந்து நீங்க காப்பாத்திக்கலாம், அதுல மிதிப்படாது. அதுவும் இல்லாம ஏன் பாக்ஸிங் பொசிஷன்ல வைக்கணும் அப்படிங்கறது சொல்லிடுறேன். ஹார்ட், லங்ஸ் வந்து ரொம்ப டெலிகேட்டான உறுப்பு, அது வந்து நம்மளோட உயிர் வாழ்றதுக்கு முக்கியமான தேவை. அதுக்காக தான் கடவுளே இது வந்து ரிப் கேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க, நெஞ்செலும்பு. இப்ப அதை வந்து நீங்க ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது உங்களோட கையை வச்சு. நான் வீடியோ எடுக்கிறேன், நான் வந்து தலைவரை பாக்குறது வீடியோ எடுத்து நான் சோசியல் மீடியால போடுறேங்கிறது முக்கியம் இல்லை. நீங்க போய்க்கிறதே உங்க தலைவரை பாக்குறேன்னா பெட்டர் அவங்க பார்த்துட்டு நீங்க வெளியே வந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை நான் வீடியோ எடுக்கிறேன்னு வந்தவங்க எல்லாருமே வந்து அவரை பார்க்காம வீடியோ தான் எடுத்துட்டு இருந்தாங்க, அதுக்காக தான் நிறைய பேர் போயிருக்காங்க அப்படிங்கறதே வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்காக, ஒரு வாட்ஸ்அப்ல வந்து கெத்து காட்டுறதுக்காக போயிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருக்கு. நிறைய பேர், நாட் ஆல், நிறைய பேர் சொல்றாங்க.
குழந்தைய கூட்டிட்டு போய் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை உங்களுக்கு குழந்தை உங்க கிட்ட இருந்தாங்கன்னா தோள்பட்டை மேல வைங்க, அவங்களுக்காவது ஏர் கிடைக்கட்டும். அப்புறம் வந்து நான் சொன்னேன்ல, உங்களுக்கு உங்க பக்கத்துல இருக்கிற கிரவுட் உங்களை வந்து மூச்சு அடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் மேல பார்த்து மூச்சை இழுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப பேனிக் ஆகாதீங்க. பதட்டமாச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் அதிகமாகும். அப்போ உங்களுக்கு ஆக்ஸிஜன் அதிகமா தேவைப்படும். பதட்டப்படாம இருங்க. இன்னொன்னு, உங்களுக்கு கீழ யாராவது கீழ விழுந்துட்டா டக்குன்னு அவங்கள வந்து தூக்கி விட பாருங்க. அதுக்காக நீங்க குனிஞ்சிட வேண்டாம். கை குடுத்து தூக்கிட்டாலே போதும். இல்ல ஒருத்தர் அவங்க விழுந்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி அடுத்தடுத்து தள்ளும்போது நீங்களும் விழுந்துருவீங்க. உங்கள சுத்தி இருக்கிறவங்களும் விழுந்துருவாங்க. கூட்டத்தோட நடுவுல நீங்க இருக்கீங்கன்னா டயகனலா மூவ் பண்ணுங்க. ஒரு கூட்டத்தோட வேவ் எப்படி போகுதோ அதுக்கு எகெயின்ஸ்டா மூவ் பண்ணாம, அந்த கூட்டத்தோட வேவ் போச்சுன்னா நீங்க சைட என்ன எக்ஸிட் இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட கையை முன்னாடி வச்சு இப்படி விளக்கணும். கையை இப்படி வைங்க. கொஞ்சம் சேஃபான ஜோன் தெரியுதா? கையை இப்படி முன்னாடி வச்சு இப்படி கிரௌட விலக்கி அதுக்குள்ள நீங்க பூந்து அப்படி போய் கிராஸா எக்ஸிட் ஆக பாருங்க. டிவில உட்காந்து சேஃபா பார்க்காம அங்க போய் நின்னு உயிர் போற அளவுக்கு நீங்க நடந்துக்கணுமா அப்படிங்கிற கேள்வியை உங்க குழந்தைங்களுக்கு இப்பவே சொல்லி வைங்க. ஒரு சேஃபான ஸ்ட்ரக்சர் மேல ஏறி நின்னு எஸ்கேப் ஆகுறதுங்கிறது கரெக்ட் தான். ஆனா அந்த ஸ்ட்ரக்சர் மேல இப்ப அந்த லக்ஷ்மி மெடிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷெட் மேல நிறைய பேர் ஏறி நின்னாங்க. ஷெட் கொலாப்ஸ் ஆச்சு. ஏன்னா அது ஏற்கனவே மேல இருந்து ட்ரோன் கேமரால பார்க்கும்போதே தெரியுது, துருப்பிடிச்சு போன ஆஸ்பெடா சீட் மாதிரி இருக்கு. அதுல வந்து ஒரு 50 பேர் 100 பேர் ஏறினா எப்படி அந்த ஷெட் தாங்கும்? ஒரு மரத்து மேல ஏறுறீங்களா? அதிகமான மக்கள் ஏறினா கண்டிப்பா அந்த மரத்துல உடைஞ்சு விழுகத்தான் செய்யும். இந்த மாதிரி இல்லாம ஒரு சேஃபான ஸ்ட்ரக்சர் ஏதாவது இருந்ததுன்னா அது மேல ஏறி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுங்க. அதை விட்டுட்டு வந்து கரண்ட் கம்பத்து மேல ஏறுறது, மரக்கிளை மேல ஏறுறது, அந்த மாதிரி ஒரு சேஃப் இல்லாத விஷயத்த தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒரு ஈவெண்ட் ஹோல்டு பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு மக்களோட உயிரை வச்சு விளையாடலாம், கேம்பிளிங் பண்ணலாம் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. கிரவுட் மேனேஜ்மெண்ட், இது யார் நீங்க இந்த இடத்துல தப்பு பண்ணியிருந்தாலும், பிளான்டோ சதியோ இல்ல எதுவோ ஆக்சிடென்ட்டோ எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மக்கள் கிட்ட தான் நீங்க ஓட்டு கேட்க வந்து நின்னாகணும். உங்க ஸ்லோகனை விட இங்க மக்களோட உயிர் முக்கியம். உங்க ஸ்பீச்சை விட உங்க குழந்தைங்களோட எதிர்காலம் முக்கியம். ஒரு அக்கௌண்டபிலிட்டி, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, மக்களை மதிக்காதது, அவங்க டிக்னிட்டியை ரெஸ்பெக்ட் பண்ணாதது, இந்த மாதிரியான விஷயங்கள் டெமோக்ரஸியை சைலண்டா கொன்றும். மேடை மேல ஏறி நின்னு சிரிச்சு பவரை காட்டுறது வந்து எந்த அரசியல் தலைவர்களுக்கும் அழகல்ல. அந்த மேடைக்கு கீழே உங்களை மேடை ஏத்தி அழகு பாக்குறாங்களே அந்த மக்களை ப்ரொடெக்ட் பண்றதுதான் ஒரு பவர்ஃபுல் தலைமைக்கான அழகு. இதை நீங்க அக்ரி பண்றீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்க, ஃபேட் அவுட் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து எந்த அரசியல் தலைவர்களும் நினைக்க வேண்டாம். இது நீங்க டெமோக்ரஸி மேல கொடுக்குற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வூண்ட் ஆறாத வடுவா இருந்து அது வந்து உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். மக்களுக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீங்க வந்து ஒரு நடிகர் அப்படிங்கிறவங்கள பாக்குறதுக்காக அவ்வளவு கிரௌடா உங்களோட உயிரையும் உங்க குழந்தை உயிரையும் பணயம் வச்சு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வந்து டிவிலயும் தெரிவாங்க, தியேட்டர்லயும் தெரிவாங்க. அதே முகம் தான் கொஞ்சம் மேக்கப் கம்மியாவோ அதிகமாவோ இந்த இடத்துல வரப்போகுது. உங்க உயிரை கொடுத்து அவங்கள பாக்குற அளவுக்கு எந்த தலைவர்களுமே வொர்த் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இவ்ளோ கிளியரான கேள்விகள், இவ்ளோ கிளியர் கட்டான ஒரு கைட்லைன்ஸ் வந்து யாருமே கொடுக்கல தமிழ் நியூஸ் மீடியால அப்படின்னா எதுக்கு யோசிக்கிறீங்க? அதை கொடுக்கறதுக்கு தான் ட்ரூ ரேஸ் நான் ரெடியா இருக்கேன்ல. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ட்ரூ ரேஸ் ஷெடிங் லைட் ஆன் ட்ரூ.